பனையை போல். இன்றைக்கி ஒரு பானைக்குள்ளே தண்ணி வைக்கிறோம், அது குறைவாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நிறைவாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை எடுக்க முடியும். அதனால் நம்ம ஒரு பனையை போல் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வாராம், செழிந்தோகம் வைப்பாராம். ஒரு பானைக்குள்ளே தண்ணி எப்படி ஃபுல்லாக இருக்குதோ, நிரம்பி வளையுதோ, அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை நம்மளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கார். நீதிமான் பானை போல் செழிந்து லிப்போனாவின் கேதுருவை போல வளருவானா. இன்றைக்கி நம்ம ஒரு மரம் வைக்கிறோம், அது வளரலைன்னா எவ்வளோ சங்கடப்படுத்துகிறோம். ஒரு செடி வைக்கலன்னா அது பூ பூக்கலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தான் கடவுள் நம்மளையும் ஒரு விதையாய் வைத்து நம்மளை வளர செஞ்சு லிபனோவி கேதுருவை போல நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நீதிமான் பனையை போல செழிந்து, ஒரு பானைக்குள்ள தண்ணி எப்படி நிரம்பி வழியுதோ அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கொடுக்குற தேவன். இப்போ யாரும் நம்மளை மதிக்கலை, யாரும் நம்மளை தேடலை, நம்மளையெல்லாம் உதறி விட்டுட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தை நம்மளை வச்சிருப்பார். காண்டா மிருகத்தின் கொம்பை போல் நம்மளை என்ன செய்வாராம், உயர்த்துற தேவன். அந்த தேவனை உண்மை உத்தமாய் பற்றி கொண்டு அவருக்காக நம்ம வாழ்வோம். இன்னைக்கு முதிர் வயது வயலும் நான் உன்னை தாங்குவேன் தப்பிப்பேன்னு சொல்கிற தேவன் நம்ம என்ன செய்யணும், உண்மையாக பற்றி கொள்ளணும். இன்னைக்கு அநேகர் வயதானவன்னு என்ன செஞ்சுறாங்க, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. யார் என்ன செய்ய மாட்டாங்க, சொந்த பிள்ளைகளை என்ன செய்யுது, தாய் தகப்பனையும் தூக்கி எறிஞ்சிட்டு ரோட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போகுது. நமக்கு கடவுள் அந்த மாதிரிலாம் நம்மளை வைக்க மாட்டார். நம்மளை பிள்ளை பார்க்குதோ, நம்ம சொந்த பந்தம் பார்க்குதோ, யார் பார்க்கலையோ நம்ம ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிற தேவன். முதிர் வயதிலும் நான் உன்னை கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா அவர் வைப்பாராம். பச்சை மரம் எப்படி பசுமையாக இருக்குதோ அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம், அந்த முடியெல்லாம் நரைச்சி போனாலும் நம்மளை ஆண்டவர் நம்ம பிள்ளை பார்க்க வேணாம், சொந்த பந்தம் யாரும் பார்க்க வேணாம், யாருமே பார்க்கலாம், என் தேவன் நம்மளை என்ன செய்வார், நம்மளை நடத்துகிற தேவன். அந்த தேவனை நம்ம உண்மை உத்தமாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் நம்ம வாழ்ந்தோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்மளை வாழாக்காமல் தலையாக்குற தேவன். காண்டாமிருகத்தின் கொம்பை போல நம்மளை என்ன செய்கிற தேவன், உயர்த்துகிற தேவனை நம்ம உண்மையாய் பற்றி கொண்டு ஏற்றுக்கொள்வோம். நீதிமான் பனையை போல செழிந்து லிபனோவின் கேதுருவை போல வளர்வானா. நம்மளை யார் தள்ளி விட்டுட்டு போனாலும், நம்மளை யார் ஒதுக்குனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மளை பனையை போல செழிந்தவங்க தான் வைப்பார். கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் இந்த 26ஆம் தேதி கூட எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காய் கர்த்தரை சொல்ல. நீங்களும் உண்மை உத்தமாய் கர்த்தரை நம்பி வாழுங்க. நல்லா பாடி துதிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.